ரீசார்ஜ்க்காக ஆரம்பிச்சது இப்போ என்னோட பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், இல்லை எங்களுக்குன்னு ஒரு லேண்ட் வாங்குறதுக்காக இருக்கட்டும், நான் என்னோட பார்ட் ஆஃப் த மணியை வந்து என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு இப்போ நான் வளர்ந்துருக்கேன். ஹஸ்பண்ட் கரெக்டா இந்த வீட்டை கட்டி முடிச்சு வீடு கடன்ல இருக்கும்போது 9 daysலயே வீட்டு வேலை செய்யறேன், அவர் இல்ல, திடீர்னு இறந்துட்டாரு. நான் ஒரு பொண்ணை வளர்க்கணும் என்ன முயற்சியாலதான் ஆரம்பிச்சேன். இவங்க எல்லாருமே இன்னைக்கு பல ஆயிரங்கள் சம்பாதிக்கிற நிலைமையில இருக்காங்க. காலம் மாறிடுச்சு. பெண்கள் தனியா நிக்கிறதெல்லாம் ஈஸின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. சித்ராக்கா ஷேர் பண்ண ஒரு சிம்பிளான ஜேர்னி வீடியோ தான் 8 லட்சம் மக்கள் ரீச் ஆனிச்சு. இவங்க கிட்ட எல்லாம் ப்ராடக்ட் வாங்குவாங்களான்னு நினைச்சவங்க இவங்களோட ஒரே வீடியோனால பல்லாயிரம் மக்கள் இவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்கி மிகப்பெரிய சப்போர்ட்டும் தந்தாங்க. இவங்க எல்லாருமே ஓவர் நைட்ல ஒபாமாவா ஆகணும்னு நினைக்கல. உண்மையிலேயே வெறும் 500 1000ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? நீங்க இல்லன்னு சொன்னாலும் இங்க ஒரு பிராண்ட் வெறும் 500 1000ல ஸ்டார்ட் பண்ணி நிறைய பெண்களை இன்னைக்கு அவங்க சொந்த கால்ல நிக்க வைக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா வீட்டு வேலை செய்யற பெண்கள் ஐடி ஒர்க் பண்ணியும் இன்கம் பத்தல, இன்னும் கொஞ்சம் பணம் பேரண்ட்ஸுக்கு சேர்த்து அனுப்பணும்னு நினைக்கிற பெண்கள், கணவன் மட்டும் தனியா குடும்பத்தை சமாளிக்கிறாங்க, நானும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள், டீச்சர்ஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற ஆண்கள் கூட சில பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இன்னைக்கு பல ஆயிரங்கள் சம்பாதிக்கிற நிலைமையில இருக்காங்க. வாங்க என்ன பிராண்ட், அத அவங்க எப்படி பண்ணாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல இவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிராண்டா உருவாகி இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது சரி இவங்க ஏன் இதை பண்ணணும்ன்ற ஃபீலும் உங்களுக்கு வரும். ஏன்னா பிசினஸ்ன்றது வெறும் ப்ராஃபிட்காக மட்டும் இல்ல, அதை வளர்த்தே ஆகணும்ன்ற பொறுப்பு அண்ட் ஒரு சின்ன ஸ்டெப் நம்ம பெட்டர் லைஃப்காக. மாம் ட்ரேடர்ஸ் இது ஒரு பிரீமியம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் பிராண்டுங்க. அண்ட் இதை ஆரம்பிச்சவங்க மிஸ்டர் தாரிக் அண்ட் அவங்களோட மனைவி. காலம் மாறிடுச்சு. பெண்கள் தனியா நிக்கிறதெல்லாம் ஈஸின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. அந்த கஷ்டத்தை ஐடென்டிஃபை பண்ண பர்சன் தான் மிஸ்டர் தாரிக் அண்ட் அவங்களோட வைஃப். மிஸ்டர் தாரிக் ஒன்லி பிரீமியம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுவும் ஹோல்சேல்ல தான் தருவேன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பிசினஸ் பர்சன். சித்ராக்கான்றவங்க இவங்க வீட்டு வேலை செய்யறவங்க. இவங்க வந்ததும் இந்த சிஸ்டத்தையே மாத்திட்டாங்க. அப்படி என்னதான் மாத்தினாங்கன்னு பாப்போமா? கேஷுவலா மிஸ்டர் தாரிக் அவங்க ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒய்ஃப் அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஏன் இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் பிசினஸ் எல்லாம் ஸ்மால் ஸ்கேல்ல பண்ண முடியாது? அதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த பிசினஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசு, ஹோல்சேல்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் 1 kg வாங்கணும்னாலும் குறைஞ்சது 40,000ல இருந்து 50,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஆனா அவங்க ஒய்ஃப் மைண்ட்ல மட்டும் இந்த பெரிய மார்க்கெட்ல ஸ்மால் ஸ்கேல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற உமனுக்கு ஸ்பேஸ் இல்லையா, கடனாவும் கொடுக்க முடியாது, அப்ப என்ன பண்ணணும்ன்ற தாட் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. 2 டேஸ்க்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஐடியாவோட ஒய்ஃப் சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணலான்னு. எஸ், ரீசெல்லர்ஸ் ஜஸ்ட் 1000 ரூபாய் கையில வச்சிருந்தா போதும், பேக்கிங்லாம் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். 10 ஐட்டம் ஒன்னு 100 கிராம்னு 1 கிலோ வந்துரும். சின்ன ஸ்டேஜ்ல இருக்கிற விமனுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கேட்கும் போது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் தோணுச்சு. ஆனா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சா அது நல்ல விஷயத்துக்காக இருந்தா யூனிவர்ஸே நம்ம கிட்ட வந்து சேர்த்துரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க சித்ராக்கா. இவங்களோட வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்க, லைஃப்ல ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்றவங்க, ஹஸ்பண்ட் இல்லாம ஒரே பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக நிறைய வீட்டுக்கு வேலை செய்யறவங்க. ஒரு நாள் அந்த ஓனரோட ஒய்ஃப் கிட்ட, நீங்க நட்ஸ் பிசினஸ் தானே செய்றீங்க, என் வயசுக்கு வந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் நட்ஸ் கொடுக்குறீங்களா, காசு வேணா என் சம்பளத்துல குறைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஃபவுண்டர் மிஸ்டர் தாரிக்கு அவங்க ஒய்ஃப் சொன்ன ஐடியா ஞாபகம் வருது. உடனே சித்ராக்காவை கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவுக்கு நட்ஸ் தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க 500 ரூபாய்க்கு இருந்தா போதும்னு சொல்றாங்க. அங்கதான் இந்த ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி ஒரு 5 காம்போ பேக்கா பேக் பண்ணி சித்ராக்கா கிட்ட கொடுத்து, நீங்க வேலை பார்க்குற மத்த இடத்துல இதை சேல்ஸ் பண்ணி பாருங்கன்னு கொடுத்து விடுறாங்க. அதுக்கு அந்த சித்ராக்கா கேக்குறாங்க, நான் வெறும் வீட்டு வேலை செய்யறவ, என்கிட்ட இந்த காஸ்ட்லியான பொருள்லாம் எப்படி வாங்குவாங்க? அதுக்கு அந்த ஃபவுண்டர் சொல்றாங்க, இந்த பொருள்லாம் வித்து பாருங்க, அவங்க வாங்கலன்னா இங்கேயே எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் ஒரு கையில காம்போ, ஒரு கையில அவங்க பொண்ணுக்காக கேட்ட நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுறாங்க. இன்ஸ்டன்டா அவங்க மைண்ட் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தானே. அப்புறம் அந்த காம்போ பேக்கை எடுத்துட்டு அவங்க அடுத்து வேலை செய்யற வீட்டுக்கு போறாங்க. அது ஒரு டென்டிஸ்டோட வீடு. ரொம்ப நேரம் தயக்கத்துக்கு அப்புறம் சித்ராக்கா சொல்றாங்க, நான் இந்த மாதிரி குட்டியா ஒரு நட்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கமான்னு. அந்த லேடி டென்டிஸ்ட் டாக்டர் ஷாக்ல, என்னது நட்ஸ் பிசினஸ் பண்றீங்களான்னு பாக்குறாங்க. அப்பவே சித்ராக்கா முடிவு பண்ணிட்டாங்க இவங்க கண்டிப்பா வாங்க போறது இல்லைன்னு. ஆனா அந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்து ரேட் எல்லாம் கேட்டுட்டு எனக்கு 2 செட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. கணக்குல எல்லாம் கழிக்கல, இன்ஸ்டன்டா கேஷும் கையில கொடுத்துட்டாங்க. சித்ராக்கா ஷாக்ல அந்த டென்டிஸ்ட் மேம் கிட்ட கேக்குறாங்க, எப்படி மேம் நீங்க என்கிட்ட எல்லாம் வாங்குறீங்க? குறிப்பிட்ட கடை பேரை சொல்லி, அந்த மாதிரி காஸ்ட்லியான கடையில தான் வாங்குவீங்கன்னு நினைச்சேன் மேம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டென்டிஸ்ட் சொல்றாங்க, நான் என்ன கடையில வாங்குறனோ அதே தானே நீங்களும் தரீங்க, உங்ககிட்ட வாங்க எனக்கு என்ன ப்ராப்ளம்னு இன்ஸ்டன்டா சொல்றாங்க. அப்புறம் அந்த ஆல்மண்ட் கேஷ்யூலா சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு ரிவ்யூவும் சொல்றாங்க. சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு
அவங்களோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் சேல் எவ்வளவு ஹாப்பினஸ் கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் என்ன, சித்ராக்கா டாக்டர் அம்மா வாங்கிட்டாங்கன்னு சொல்லியே அடுத்தடுத்த வீட்லயும் அவங்களோட சேல்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படிதான் சித்ராக்காவோட ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு 40-50 ஃபேமிலிஸ்க்கு சேல்ஸ், கன்சிஸ்டன்டா ஒரு பிசினஸ்னு இந்த வீட்டு வேலை எல்லாம் ஒரு சைடு ஜாப் ஆயிடுச்சு. இப்ப பிசினஸ் பண்றவங்க எல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? மாசத்துக்கு நான் 10,000ல இருந்து 15,000 வரைக்கும் எக்ஸ்ட்ராவா இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தாங்க. இந்த பிசினஸ் கூடும் குறையும், அதுலயும் ரொம்ப முக்கியம் இது ஓவர் நைட்ல இல்ல, கன்சிஸ்டன்டா பண்ணதுனாலையும் ஸ்மார்ட்டா யோசிச்சு சேல்ஸ் பண்ணதுனாலையும் தான். டாக்டர் வாங்கினதை வச்சே அதை சொல்லியே மத்தவங்களுக்கும் மத்த காம்போவை வித்துட்டாங்களே நம்ம சித்ராக்கா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சித்ராக்காக்கு கொடுத்த மாம் ட்ரேடர்ஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் தாரிக்குக்கும் அண்ட் அந்த ஐடியாவை கொடுத்த அவங்க ஒய்ஃபுக்கும் இப்படியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மக்களுக்கு கொடுக்க முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ். வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்ற அவங்க யூடியூப் சேனல்லையே ஒரு வீடியோ போடுறாங்க. சித்ராக்கா ஷேர் பண்ண ஒரு சிம்பிளான ஜேர்னி வீடியோ தான் 8 லட்சம் மக்களை ரீச் ஆனுச்சு. நிறைய மக்களோட நிலைமை சித்ராக்காவோட ஸ்டோரியோட கனெக்ட் ஆனுச்சு. அது வெறும் லக் இல்ல, அவங்க உண்மை சிச்சுவேஷனை சொல்றாங்க. அதுவே பல பெண்களும் அவங்க சொந்த காலில் நிக்க வைக்க ஹெல்ப் பண்ணுச்சு. இவங்க கிட்ட எல்லாம் ப்ராடக்ட் வாங்குவாங்களான்னு நினைச்சவங்க இவங்களோட ஒரே வீடியோனால பல்லாயிரம் மக்கள் இவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்கி மிகப்பெரிய சப்போர்ட்டும் தந்தாங்க. தி ரியல் பவர் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க தான். கோயம்புத்தூர்ல இருந்து ராஜலட்சுமி அவங்க ஹஸ்பண்ட் கூட டெக்ஸ்டைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலியை இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு சைட் பிசினஸ்க்காக மாம் ட்ரேடர்ஸ் கூட சேர்ந்து ரீசெலரா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் என்ன, ஜஸ்ட் 1000 ரூபாயில சூப்பரா தன்னோட இந்தியன் பிளஸ் ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கும் அனுப்புறாங்க. அடுத்து விழுப்புரத்துல இருந்து சரண்யா தன்னோட வீட்டு கிரக பிரவேசம் முடிஞ்ச அடுத்த நாளே அன்எக்ஸ்பெக்டடா அவங்க ஹஸ்பண்ட் தவறிடுறாங்க. ஆனா அவங்க அதோட ஸ்டாப் பண்ணாம அவங்க குழந்தைங்க படிப்புக்காகவும் வீட்டு கடனை அடைக்கிறதுக்கும் மாம் ட்ரேடர்ஸ்ல ஜாயின் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் மூவ் பண்றாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரே லெவல்ல ஸ்டார்ட் பண்ணல, ஒரே அளவுக்கு ரிசல்ட்டும் எடுக்கல. ஆனா இவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு, இவங்க எல்லாருமே கன்சிஸ்டன்டா பண்ணாங்க. இவங்க எல்லாருமே ஓவர் நைட்ல ஒபாமாவா ஆகணும்லாம் நினைக்கல, அதனாலதான் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சிச்சு. இன்னமும் பண்றாங்க. இந்த மாதிரி பல்லாயிரம் பேரை சொல்லலாம். இந்த மாதிரி ரீசெல்லர் மாடல்ல இன்கம், எஃபர்ட், கன்சிஸ்டன்சி, கஸ்டமர் கூட எப்படி கனெக்ட் ஆகுறோன்றதுலதான் இந்த பிசினஸே இருக்கு. சில மக்கள் இதை சைடு இன்கமா தான் பாக்குறாங்க, ஆனா இன்னும் சில பேரு இதை பெரிய அளவுல ஸ்கேல் பண்ணி நிறைய இன்கம் ஏர்ன் பண்றாங்க. இந்த வாய்ப்பு மாம் ட்ரேடர்ஸ் கொடுத்தது, அதுவும் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அவங்களோட சூப்பர் ஃபுட் பிசினஸ் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு. நீங்களும் எங்க கைடன்ஸோட 500-1000ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஒர்க் பண்ண வேண்டியது நீங்க தான். இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உண்மையிலே வளரணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க. சைனிங் ஆஃப், சீதல்.